ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடு சோழன் எப்படியோ சேரனை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப ஓன்னு அழுகுறாருங்க. எப்படிலாம் பண்ணேன், ஆளா ஒரு மூலை தென்னமே, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா, ஒரு தம்பிங்களை இப்படி தவிக்க விட்டு போயிட்டியானே, யாருமே வீட்டில் நிம்மதியா இல்லை, எல்லாருமே ஒரு மூலையை தேடுறாங்க, அப்பா அப்பாவும் அவரும் உன்னை தேடி அழைச்சிட்டு இருந்தாரு, நிலாவும் தூங்கல, பழம் அழுதுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக கட்டி பிடிச்சி சேரன்ட்டு அழுதுட்டு இருக்காரு. சரி, அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணிடுறேன், பல்லவனும் பாண்டியனும் தேடிட்டு இருப்பாங்க, எல்லாம் வந்தோன்னு இன்ஃபார்ம் பண்ணணும், நான் இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்றாரு. வீட்டுக்கு போன எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவனு பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அப்பா பார்த்த மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, ஏன்னா இப்படி பண்ண, இது மாதிரி அப்படி பண்ணாத, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு, எனக்கு யார் இருக்கா, உன்னை விட்டா யார் இருக்கா, நீங்க தானே எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக கண்கலங்குறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. அந்த நேரத்தில் நடேசன் வந்தோடனே உன்னை பார்த்து, புத்தி இல்லை உனக்கு, ஏன்டா அப்படி பண்ற, தரங்கட்டவனே, ஏன்டா அப்படி பண்ற, ஆள் வந்திருக்க, உனக்கு அறிவு இல்லையா, எனக்கு கொடுத்தா இந்த ஊர்ல 2 கொலை பண்ணிட்டேன், பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டா, திடீரான் பாருன்னு சொல்றாங்க. நானும் வெக்கம் கட்டு போய் இந்த ஜனங்க பேசுற பேச்சு கேட்டுன்னு ஊரை விட்டா போயிட்டேன், இல்லைன்னா தொலைஞ்சு போயிட்டேனா, இந்த வீட்டில் தானே இருக்கேன், சொல்றவன் வாய் இருக்கவன் 1000 சொல்லுவான்டா, நம்மளுக்கு புத்தி இல்லை, ஜாதக்காரன் சொல்லுவான், அவன் கடற்கறான் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு சேரன் அடிச்சிடுறாரு. எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ஆனா சேரனை அடி வாங்கினது நல்லது தான். நடேசன் ஒரு தரமான சம்பவம் தான் பண்ணியிருக்காரு. நானே எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ சும்மா போறாரு வரான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்லா தரமான செயல் தான் செஞ்சிருக்காரு. பாண்டியன்னு எடுத்து சொல்றான், இங்க பாரு இவர் இருக்காரே, இவர் உனக்காக பாரு திருவா போய் தெரிஞ்சிருக்காரு, எல்லாரும் பாரு பழம் அழுதுட்டே இருக்கான், நிலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா ஏன்னா இப்பெல்லாம் பண்ணீங்க, யாருமே தூங்கல சாப்பிடல, உங்களை நினச்சிட்டு தான் இருந்தோம், ரொம்ப தவிக்க விட்டேன் அப்படின்னு, ரொம்ப தவிக்க வச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரிடா, எல்லாத்துக்கும் சாரிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம சோழன் ஒரு தரமான காமெடி பண்ணாருங்க. அங்கே போயிட்டு நாங்கள்லாம் எங்கள் பசியில் சாப்பிட இல்லாத அண்ணனுக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு தவிச்சிட்டு கலங்கிட்டு இருந்தா, சந்தா பண்ண சப்பாத்தியை சுட்டு போட அண்ணன் நான் போனலாம் வாயை வச்சு நல்லா முக்கிட்டு இருக்கோம். ஒரு 5-6 சப்பாத்தியை சூடாக அந்த அம்மா தேய்ச்சி சுட்டு போட்டிருக்காங்க. இவர் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்படிமா அப்படிமான்னு எனக்கு வந்துச்சு வேறு கோவம். வானா திருப்பி நம்ம விட்டுட்டா அவள் சப்பாத்தி சாப்பிட்டு வரியா, ரொட்டி சாப்பிட்டு வரியா, பாவம் அந்த சந்தாவும் காத்துட்ருக்கன்ட்டு அங்கே உடையில் விட்டு சிரிச்சிட்ருக்காரு. எல்லாருமே சேர்ந்து சிரிச்சிடுறாங்க. இந்தமாரி குடும்பம் ஒன்றா சேர்ந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த நேரத்தில் நடேசனை அவங்க கூட உட்காந்து அங்கே சாப்பிட்றாரு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த எபிசோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.